இன்னைக்கு கிளாஸில் நம்ம PGTRB Commerce Unit 15ல லாஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம், லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீசிங், கிரெடிட் கார்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கிங், ஃபேக்டரிங் சர்வீஸ், கிரெடிட் ரேட்டிங், பேங்கிங் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டாப் யூனிட் 15லேருந்து என்னெல்லாம் PGTRBல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பேங்கிங் வந்து ஆல்ரெடி யூனிட் 15ல ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். பேங்கிங் நீங்கள் பேங்கிங் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் யூனிட் 15ல் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் லீசிங் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். ஒன் பார்ட்டிஸ் லீஸராக இருப்பாங்க, அனதர் ஒன் இஸ் லீஸியாக இருப்பாங்க. லீஸர் அப்படின்றவர் அசட்டை யூஸ் பண்ணிக்கிற சொல்லி தர்றவர். யார் அசட்டோட ஓனராக இருக்காங்களோ அவங்க லீஸர். லீஸின்றவங்க அந்த அசட்டை அமௌண்ட் பே பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக, ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இந்த பீரியட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அமௌண்ட் செட்டில் பண்ணிவிட்டு அந்த அசட்ஸை யூஸ் பண்ணுறவங்க லீசிங். ஸோ இவங்க லீசிங்கில் டூ பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் கான்ட்ராக்ட், ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் கான்ட்ராக்ட் பேசிஸில் அசட்டை யூஸ் பண்ண சொல்லிக்கிற ஒரு இது தான் இந்த லீசிங். லீசிங்க்கு அக்கௌண்டிங் ரிலேட்டட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் அக்கார்டிங் டு த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஐஏஎஸ் அப்படின்றது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா a lease is an agreement whereby the leaser convey to the leasee in return for a payment or series of payment the right to use an assets for an agreed period of time அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல் அந்த 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல் லீசிங்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. லீசிங்கில் ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் லீஸர் அண்ட் லீஸி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஸ். யார் டூ பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஒரு பார்ட்டி லீஸர், இன்னொரு பார்ட்டி லீஸி. லீஸர் அப்படின்றவங்க யார் ஒரு அசட்டோட ஓனரோ அவங்க. லீஸின்றவங்க யார் அசட்டை யூஸ் பண்ணிக்கிற சொல்கிறாங்களோ அவங்க தான். இப்போ இந்த இமேஜ் மூலமாக ஈஸியாக பார்க்கலாம். லீஸர் அப்படின்றவங்க, லீஸி அப்படின்றவங்க செல்லர் அண்ட் பையர் அந்த பேசிஸில் வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க லீஸி வந்து ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க, பையர் வந்து லீஸராக இருந்து அந்த ப்ராடக்டை இத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் மூலமாக, லீஸ் அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு பேமெண்ட் பே பண்ணிவிட்டு, இப்போ இந்த லாரி இருக்குது அப்படின்னா இந்த டேங்கரை லீஸிக்கிட்ட இருந்து லீஸர் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இந்த அசட்டை நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள பீரியட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் லீஸி அண்ட் லீஸர். இந்த டூ பார்ட்டிஸ் இதில் இன்வால்வ் ஆவாங்க. எலமெண்ட்ஸ் இதில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா டூ பார்ட்டிஸ் இருப்பாங்க, லீசிங் பீரியட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு அசட் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், இந்த டூ பார்ட்டிஸுமே யூஸ் பண்ணுறதுக்குரிய அந்த லீஸாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்ட்டியை இன்வால்வ் ஆக முடியும். ஸோ இங்கே அசட் இருக்கணும். கன்சிடரேஷன் இங்கே இதில் என்ன கன்சிடரேஷன் அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க டூ பார்ட்டிஸ் வந்து அசட்டை எத்தனை நாளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் அங்கே இருக்கும். லீஸ் பீரியட் அப்படின்றது கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒன்று இருக்கும். யூஸ் அண்டு ஓனர்ஷிப், யூசர்ஸ் வெர்சஸ் ஓனர்ஷிப் ரெண்டுமே லீஸின்ட்ட இருக்கும். லீஸார் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓனர்ஷிப் அவங்கள்ட்ட இருக்கும். இவங்க வந்து யூஸ் அண்ட் ஓனர்ஷிப்போ ரெண்டுமே இருக்கலாம். டெர்மினேஷன் அதோட முடிவடைகிற டேட் அதில் மென்ஷன் பண்ணி இருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் லீசிங். ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சர்வீஸ் லீஸ். ஆப்ரேட்டிங் சர்வீஸ் லீஸ் அப்படின்றது என்னென்னா லீஸார் அசட்டை அக்ரிமெண்ட் மூலமாக யூஸ் பண்ணுறது தான் இந்த லீஸ் ஆப்ரேட்டிங் ஆர் சர்வீசஸ் லீஸ். ஓனர்ஷிப்பை ஃபுல்லாக லீஸார்கிட்ட ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசட்ஸோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து லீஸார் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ஆப்ரேட்டிங் சர்வீசஸ் மட்டும்தான் லீஸி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸோ ஒரு வரி கட்டணும், இல்லை அந்த இதில் வந்து எதுவும் அசட்டில் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இதுக்குரியதெல்லாம் லீஸார் தான் இதில் அக்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. லீஸார் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஃபினான்ஷியல் ஆர் நெட் லீஸ். ஃபினான்ஷியல் ஆர் நெட் லீஸ் அப்படின்றது ஆப்ரேட்டிங் லீஸ் வந்து எதுக்கெல்லாம் இருப்பாங்க, மொபைல் கிளீன்ஸ், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சர்வீஸில் அல்லது
ஆப்ரேட்டிங் அல்லது சர்வீஸ் லீஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஃபினான்ஷியல் ஆர் நெட் லீஸி அப்படின்றது என்னென்னா, ஒரு அசட்டை லீஸ் ஆர் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. லீஸி வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஃபுல்லாக பே பண்ண முடியலை. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக நான் இந்த லீஸுக்கு இதை நான் எடுத்துக்கிறேன், லீஸ் அமௌண்ட்டுக்கு மூலமாக நான் ஒரு லீஸி ரெண்டல் அமௌண்ட்டு பே பண்ணுறேன். அப்படி லீஸி ரெண்டல் அமௌண்ட் மூலமாக இந்த அசட்டோட வேல்யூ ஃபுல்லாக வந்த பின்னாடி நான் அந்த அசட்டை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் தான் ஃபினான்ஷியல் அல்லது நெட் லீஸி. அப்போது இதில் அந்த அசட்டில் எதுவும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே லீஸி தான் பொறுப்பாக இருப்பாங்க. இது காம்பினேஷன் லீஸி. 2 or more காம்பினேஷன் ஆஃப் லீஸி இன்வால்வ் ஆகுறது இந்த காம்பினேஷன் லீஸி. ஓகே, இதில் ஆப்ரேட்டிங்கும் ஃபினான்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் என்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்தாலுமே ஃபினான்ஸ் லீஸில் லீஸார் தான் எடுத்துக்கிடுவாங்க, பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டிங் லீஸில் வந்து ரிஸ்க் வந்து லீஸிக்கு கிடையாது. ஃபினான்ஷியலில் வந்து ரிஸ்க் வந்து லீஸிக்கு உண்டு. ஓகே, ஓனர்ஷிப் இதில் ஆப்ரேட்டிங் லீஸில் வந்து லீஸாருக்கு இருக்கும். இதில் ஓனர்ஷிப் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால லீஸிக்கிட்ட இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், லீஸாருக்கு இருக்கும், இங்கே லீஸிக்கு இருக்கும். ஆப்ரேட்டிங்கில் லீஸாருக்கு, இங்கே லீஸிக்கு இருக்கும். பர்ச்சேஸ் ஆப்ஷன் அப்படின்றது இங்கே கிடையாது. இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன் கிடையாது ஆப்ரேட்டிங் லீஸில். இங்கே ஃபினான்ஷியல் லீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனோட தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லீஸை எடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பண்ணால் லீஸார் வந்து இங்கே எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து லீஸி வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அந்த டூரிங் த அக்ரிமெண்ட் பீரியட் அப்படின்றப்ப. ரன்னிங் காஸ்ட் லீஸி அப்படின்றது இங்கே வந்து ரன்னிங் காஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லாம் கிடையாது. ஃபினான்ஷியல் லீஸில் ரன்னிங் காஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லாம் இருக்கும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே நோ டிப்ரிஷியேஷன் கேன் பி கிளைம்டு, இங்கே கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. டேக்ஸு அந்த ப்ராடக்ட்குரிய இம்பார்ட்டண்டான மணி ஸ்பெண்ட் பண்ணுறது பூராமே லீஸார் தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து லீஸி பண்ணிக்குவாங்க ஃபினான்ஷியலில், ஏன்னா இவங்க அந்த அசட்டை பை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வாங்கினதுனால. ஓகே, சேல் அண்ட் லீஸ் பேக். சேல் அண்ட் லீஸ் பேக் அப்படின்ற மெத்தடில் என்ன அப்படின்னா, ஓனர் வந்து அசட்டோட ஓனர் லீஸார்கிட்ட பை பண்ணிடுறாங்க. பை பண்ணிவிட்டு அந்த லீஸார் வந்து இதில் பையராக இருக்காங்க, லீஸி வந்து செல்லராக இருக்காங்க. லீஸ் கொடுத்துட்டு அந்த லீஸுக்குள்ள ப்ராடக்டே இவங்க பையர் லீஸார் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு லாரி இருக்குது, அந்த லாரி என்ன பண்ணுறேன், நான் விற்றுடுறேன். ஆனால் எனக்கு என்னோடய பிஸ்னஸுக்கு அந்த லாரி தேவைப்படுது. நான் விற்ற லாரியேவும் என் பிஸ்னஸுக்காக லீஸுக்கு நான் வாங்குகிறேன். என்னோடய பொருள் தான், நான் அதை சேல் பண்ணிட்டேன், ஆனால் மறுபடியும் அதை நான் வாங்கிக்கிறேன். அதை எதுக்கு வாங்குகிறேன், லீஸுக்கு வாங்குகிறேன். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல் அண்ட் லீஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீஸியில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்றது மணி பாரோ பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறதுக்காக சர்வீஸ் பண்ணுறது. பேங்க் மூலமாக பணம் கொடுத்துட்டு பே ஆஃப்டர் டு பேங்க், அதுதான் இது கிரெடிட் கார்டோட ஃபெசிலிட்டிஸ். டெபிட் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டெபிட் கார்டு அப்படின்றது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை ஏடிஎம் மூலமாக எடுக்கிறதுக்காகவோ இல்லை பர்ச்சேஸ் அப்போ கார்டு ஸ்வைப் பண்ணி கொடுக்குறதுக்காகவோ அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கார்டு அந்த டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்றது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எலிஜிபிளான பர்சன், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னு இருந்தால் பேங்க்லேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி தருவாங்க. இட்ஸ் லைக் அ லோன் ஃபெசிலிட்டிஸ். ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்வீசஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பே ஆஃப்டர் டு பேங்க், அதுதான் இதோட ஸ்மார்ட் வே. அந்த கிரெடிட் கார்டை பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்சோ known as plastic money. It is give a smart way to pay after purchasing and it's offer flexibility to pay பண்ணுறதுல ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ப்ரொவைட் ஆஃபர் டு கஸ்டமர்ஸ் சச் லோ இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இதில் கிரெடிட் கார்டில் வாங்கினாங்கன்னா ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம், ஹை கிரெடிட் லிமிட், கேஷ் லிமிட் ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ரீமியம் கிரெடிட் அக்கார்டிங் டு த கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமர்ஸோட பேபேக் அவங்களோட பேபேக்
எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் கார்டு, கோல்டு கார்டு, கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, ஏர்லைன் கிரெடிட் கார்டு, சில்வர் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு த கஸ்டமர் அண்ட் எபிலிட்டி டு பே அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்க. அந்த ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்லையுமேவோ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட், கேஷ் லிமிட், கிரெடிட் லிமிட், ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாமே வேரியஸாக இருக்கும். There are 33 various premium cards available in India. இது எக்ஸாம் வரதுக்குள்ளே இந்த 33 அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் நெக்ஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரி ஃபங்க்ஷன். ஸ்மால் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இட்ஸ் கிவ் அ லிங்க் பிட்வீன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இதை வந்து ஒரு கலெக்டிவ் சேவிங் ஸ்கீம் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவில் 1963 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண 63 செட்டப் பண்ணி 64 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு மோனோபாலி ட்ரஸ்ட்டாக தான் இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1987 வரையுமே இருந்தது. ஃபஸ்ட்டு 63 செட்டப் பண்ணிவிட்டு 1964 இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1987 வரையுமே யூடிஐ வந்து ஒரு மோனோபாலி மியூச்சுவல் ஃபண்டாக தான் இந்தியாவில் இருந்தது. ஆஃப்டர் 1987 என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெர்மிட்டட் டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் லைக் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்களுக்கெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஆஃப்டர் 1987 பேங்கிங் செக்டார்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா அதே சேம் இயர்லேயேவும் கனரா பேங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ணி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இந்தியன் பேங்க் அவங்கெல்லாம் 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு பேங்காக 1990 பேங்க் ஆஃப் இந்தியா, 92 பேங்க் ஆஃப் பரோடா இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்தியாவில் பெர்மிட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்க இண்டிவிஜுவலுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ரிஸ்க் என்னது, ரிட்டர்ன் என்ன, அதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு போர்ட்ஃபோலியோ டிசர்ஃபிகேஷனாக இருக்காங்க. இதனால் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டெல்லாம் குறையுது, லிக்விடிட்டி கன்வீனியன்ஸாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். ரிஸ்க் என்ன தான் இருந்தாலுமே ஒரு இன்டர்மீடியேட்டராக இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் செக்யூரிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறதுனால ஒரு டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் ஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸ்ட்ரக்சரில் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. ஓப்பன் எண்டட் அப்படின்றது என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பர்ச்சேஸ் வந்து எந்த டைம் வேணாலும் ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த ஓப்பன் எண்டட். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆனால் க்ளோஸ் எண்டட் அப்படின்றது அப்படி கிடையாது. டேர்ம் பீரியட் இருக்கும். அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்சால் தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த லிமிட்டட் பீரியட் முடிஞ்சால் தான் அந்த அமௌண்ட்டை கெட் பண்ண முடியும். நோ ஃபியூச்சர் இன்வெஸ்டர்ஸ் கேன் பை யூனிட்ஸ் அது என்ன பண்ண முடியாது, இடையில அமௌண்ட்டை வாங்கிக்க முடியாது. தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் க்ரோத் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எய்ம் டு ப்ரொவைட் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஓவர் த மீடியம் டு லாங் டேர்முக்கு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் பண்ணுறது தான் இதில் இருக்குது. இதில் அதர் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ஹை ரிஸ்க்காக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேஜர் பார்ட்டாக, அதாவது ஒரு கார்பஸ் ஈக்விட்டிஸ், இதில் ஈக்விட்டிஸாக என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக ஃபண்ட் க்ரோத் ஆகும். இந்த க்ரோத் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டிஸாக ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா
ஃபண்டை மீடியம் அல்லது லாங் டேர்ம் டெப்ட்டில் இந்த க்ரோத்தில் வந்து ஈக்விட்டியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எதில் அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட், இந்த ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. க்ரோத் அப்படின்றது ஈக்விட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் டெப்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமேவும் ஈக்விட்டி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போத்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்க அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த பேலன்ஸ் ஃபண்ட். மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த 1 இயர்க்குள்ள ஷார்ட் டேர்மாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். மற்றதில் கம்பேர் பண்ணும்போது மணி மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, கொஞ்சம் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். தென் ஸ்பெஷல் ஸ்கீமில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆஃபர் பண்ணுற டாக்குமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம்ஸ். லைக் இன்ஃபோடெக், பேராமெடிக்கல், இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரி இருக்குல்லையா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்பெஷல் ஸ்கீம்ஸில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ். அடுத்து இண்டெக்ஸ் ஸ்கீம் அப்படின்றது என்னென்னா திஸ் மெத்தட் அமௌண்ட் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை ஷேர் ஃபார்மிங்கில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறது இண்டெக்ஸ் ஸ்கீம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்கீம், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஸ்கீம் ஆஃப் டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்த இண்டெக்ஸ் ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட்டு செக்டரல் இண்டெக்ஸ் ஸ்கீம்ஸ். இதில் என்னென்னா பர்டிகுலர் செக்டாரில், அந்த செக்டரல் அப்படின்றது பர்டிகுலர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி செக்டார், பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டிவிஜுவல்கிட்டருந்து கலெக்ட் பண்ண ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆங்க அப்படின்னா ஸ்பான்சர் அப்படின்றவர் மியூச்சுவல் ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பர்சன். அவர் ஒரு கார்ப்பரேட் பாடியாகவும் இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அவங்க இதில் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க தே ஆர் ஆல்சோ பிளேயிங் ரோல் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்து கஸ்டோடியன் அப்படின்றவங்க அசட்டை சேஃபாக கீப் பண்ணுற ஒரு என்டிடி. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், தே டேக் கேர் ஆஃப் டே டு டே மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட்டை NAA நெட் அசட் வேல்யூ மெத்தட் மூலமாக கால்குலேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை அது லிக்விடேட்டாக இருக்கா, டிசால்வ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டை கால்குலேட் பண்ணுறது நெட் அசட் வேல்யூ மெத்தடில் பண்ணுவாங்க. நெட் அசட் வேல்யூ மெத்தடில் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஆன் த டே ஆஃப் வேல்யூஷன் அப்படின்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நெட் அசட்ஸ் கிடைக்கும். அதே பெர் யூனிட்டுக்கு அப்படின்றப்ப நெட் அசட் வேல்யூ ஆஃப் ஃபண்ட் டிவைடட் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபண்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு மெர்ஜன்ட் பேங்க் வந்து இட்டாலியில் தான் ஃபஸ்ட்டு 15th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் டூரிங் த 17th செஞ்சுரியில் ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்டாலியன் மெர்ஜன்ட் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் 18th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. யூரோப்பியன் பேங்கர்ஸ் வந்து யூஎஸ்ஏல இந்த 1972 சவுத் ஆஃப்ரிக்காலையும் மெர்ச்சன்ட் பேங்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியாவில் எப்போ அப்படின்னா ஃபாரின் பேங்க் நேஷனல் கிரீன்லேஸ் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் 1967 இந்த மெர்ச்சன்டிங் பேங்கிங் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் சிட்டி பேங்க் இன் 1970 அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1972 இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு மெர்ச்சன்டிங் பேங்கிங் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணது ஃபாரின் பேங்க்கோட நேஷனல் கிரீன்லேஸ் பேங்க் தான் 1967 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து 70 சிட்டி பேங்க்ஸ், அடுத்து 1972 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங்கை சர்வீஸ் பண்ணாங்க. லேட்டர் ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ்மேவும் இந்த ஃபேக்டரிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அக்கார்டிங் டு செபி இந்த 1992 மெர்ச்சன்ட் பேங்கிங்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு மெர்ச்சன்டிங் பேங்க்குக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 1992 ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
any person who is engaged in the business of issue management either by making arrangements, recording, selling, buying, subscribing to securities as a manager, consultant, advisor and rendering corporate advisory services in relation to such இஷ்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த பர்சன் பேங்கிங் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் செல்லிங், பையிங், சப்ஸ்கிரிப்ஷன், செக்யூரிட்டிஸ், ஒரு மேனேஜர், கன்சல்டன்ட், ஒரு அட்வைசரியா, கார்பரேட் அட்வைசரியா சர்வீசஸை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மெர்ஜெண்டிங் பேங்க்கில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெர்ஜெண்ட் பேங்கிங் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்றது ப்ரொவைட் அட்வைஸ், கைடன்ஸ், இதெல்லாம் ஃபீஸ் service for a fee. Consultancy means to provide advice, guidance and services for fee. ஒரு ஃபீஸை கெட் பண்ணிவிட்டு அந்த ஃபீஸுக்காக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ். மெர்ச்சன்ட் பேங்கிங் கேன் பி டிவைன் ஸ்கில் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸாக இந்த மெர்ச்சன்டிங் பேங்க் இருக்குது. இதில் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் அடிக்கேட்டான கன்சிடரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மெர்ச்சன்டிங் பேங்கிங் பண்ணித்தர்றாங்க. தென் இதில் 4 கேட்டகரிஸாக மெர்ச்சன்டிங் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இஷ்யூ மேனேஜ்மெண்ட் அட்வைசர், கன்சல்டன்ட்ஸ் டு அண்ட் இஷ்யூஸ், போர்ட்ஃபோலியோ, மேனேஜர் அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறாங்க. இதோட ஒர்த் வந்து 1 crore மேலே இருக்கும், 1 crore வரைக்கும் இருக்கும். கேட்டகரி 2ல் அட்வைசராக, கன்சல்டண்ட்டாக, அண்டர் ரைட்டராக, போர்ட்ஃபோலியோ மேனேஜராக மட்டும் கேட்டகரி 2ல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட ஒர்த் வந்து 50 lakhs இருக்கும். கேட்டகரி 3ல் அண்டர் ரைட்டர்ஸ், அட்வைசர், கன்சல்டன்ட் டு அண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சர்வீசஸ் பண்ணி தராங்க. இதில் அவங்க ஒர்த் வந்து 20 lakhs இருக்கும். கேட்டகரி 4ல் அட்வைசர், கன்சல்டன்ட் டு அண்ட் இஷ்யூக்கு அட்வைசராகவும் கன்சல்டண்ட்டாக மட்டும் இருக்காங்க. இதில் வந்து நோ மினிமம் நெட் ஒர்த் இதில் கிடையாது. ரோல் ஆஃப் மெர்ச்சன்டிங் பேங்கிங். இஷ்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா அவங்க என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களோட ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, அந்த என்ன இஷ்யூ மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த இஷ்யூ மேனேஜ்மெண்ட். பேங்கர்ஸ் டு இஷ்யூ பேங்கிங் ரிலேட்டடான எல்லா ஒரு கைட்லைன்ஸ் எல்லாருமே தருவாங்க. கார்ப்பரேட் கவுன்சிலிங், ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், கார்ப்பரேட் ரிலேட்டடாக என்ன கவுன்சிலிங் தேவைப்படுது, ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்ன கவுன்சிலிங் தேவைப்படுது, அவங்க டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக இருப்பாங்க, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ஸ்டாக்குக்கு என்ன மாதிரியான பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, டிபெஞ்சர்ஸ் எங்கே சேல் பண்ணுறாங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ, அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு ரிட்டர்ன் பேக் கொடுக்குற சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்டர் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த அண்டர் ரைட்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்குரிய டெப்ட்டு, ஈக்விட்டி, இந்த கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் இதுக்கெல்லாமேவும் இவங்க ஒரு அட்வைசரியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங் அப்படின்றது என்னென்னா ஃபேக்டரிங் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபேக்டர் அப்படின்றவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி எப்போ இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா பையிங் அண்டு செல்லிங் நடக்கும்போது பையர்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணாமல் செல்லர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்வாய்ஸ் மட்டும் கொடுத்து வாங்குறாங்கன்னு வைக்கணும். இமீடியட்டாக அமௌண்ட் கொடுக்க முடியல. அப்போ இமீடியட்டாக அமௌண்ட் கொடுக்காம அவங்க பை பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்வாய்ஸை வாங்கிக்கிட்டு இமீடியட்டாக அமௌண்ட் பே பண்ணுற ஒரு பார்ட்டி தான் இந்த ஃபேக்டரிங். செல்லருக்கு அமௌண்ட்டை கொடுக்குறவங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த ஃபேக்டரிங் சர்வீசஸ் அப்படின்றது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 1 yearக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் ஷார்ட் பீரியட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நோ டைரக்ட் பேமெண்ட்ஸ். இங்கே என்ன பண்ணுவாங்க, செல்லரும் பையரும் டைரெக்டாக பே பண்ணிக்க மாட்டாங்க. ஃபேக்டரிங் சர்வீசஸ் மூலமாக அந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து பணம் போகும். இதில் 2 types ஆஃப் சார்ஜஸ் வரும். 2 types ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றப்ப ஃபேக்டராக இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, செல்லர்கிட்ட கொடுக்குற அமௌண்ட்டை விட அதிகமாக பையர்கிட்ட வாங்குவாங்க. அது வந்து ஃபேக்டர் சர்வீஸ் சார்ஜஸாக வரும். இங்கே மார்ஜின் வந்து ஃபேக்டரிங்கில் மாறும். அந்த ப்ராடக்டோட மார்ஜின் அமௌண்ட்டு மாறும். நெக்ஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டி கஸ்டமர்ஸ். யார் கஸ்டமர் அப்படின்னா பையர் ஆஃப் த குட்ஸ், அவங்க கஸ்டமராக இருப்பாங்க. கிளைண்ட், இங்கே கிளைண்ட் யார், செல்லர் ஆஃப் த குட்ஸ் கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஃபேக்டருக்கு செல்லர் வந்து கிளைண்ட்டு, பையர் வந்து கஸ்டமராக இருப்பாங்க. இந்த 3 பார்ட்டிஸ் இதில் இன்வால்வ் ஆவாங்க. இதில் ஃபஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, ஃபேக்டர் அப்படின்றவங்க தேர்ட் பார்ட்டி. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாங்க, கிளைண்ட்டுக்கிட்ட கிரெடிட் சேல்ஸில் குட்ஸ் வாங்குறாங்க.
அப்போது இவங்க கிரெடிட் சேல்ஸில் வாங்கும்போது கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்வாய்ஸை கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு அந்த இன்வாய்ஸை வாங்கிக்கிட்டு இந்த இன்வாய்ஸ் காப்பியை வாங்கிக்கிட்டு அவங்க 80% பேமெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறமா இவங்கள்ட்டேருந்து பேமெண்ட் வாங்கின பின்னாடி 20% ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த இன்வாய்ஸில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 20% 80% அப்படின்றது டிஃபர் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் இன்ஸ்டண்ட்டாக மணியை கேஷ் செட்டில் பண்ணிடுவாங்க. ஸ்பீடி கலெக்ஷன், இவங்களோட கலெக்ஷன் பீரியட் ஸ்பீடியாக இருக்கும். சேல்ஸ் லெஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க ஃபேக்டரிங் சர்வீஸில் இந்த சேல்ஸ் லெஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் வாங்காமல் அந்த சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ சேல்ஸ் லெஜர் வந்து இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். தென் கிரெடிட் ப்ரொடக்ஷன் அவங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்க்காக இந்த இன்வாய்ஸ் வாங்கி அது மூலமாக பணம் கொடுக்குறாங்க. ஒரு அட்வைசரி சர்வீசஸாகவும் இவங்க இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் இதில் நிறைய டைப்ஸஸ் இருக்குது. ரிசோர்ஸ் ஃபேக்டரிங், நான் ரிசோர்ஸ், இன்வாய்ஸ், மெச்சூரிட்டி, அன்டிஸ்க்ளோஸ்டு, டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல், கேரண்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் இருக்குது. இது அக்கார்டிங் டு த பையிங் அண்ட் செல்லருக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேக்டரிங் வந்து மாறிக்கிறோம். கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு டெப்டாக ஒரு பணம் கொடுக்குற ஒரு பர்சனோட பேபேக் எபிலிட்டி என்ன அப்படின்றத அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுற ஒன்று தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது. இதை ஒரு ஏஜென்சி மூலமாக இந்த கிரெடிட் ரேட்டிங்காக பண்ணுவாங்க. இது 1841 நியூயார்க்கில் இந்த ஏஜென்சியை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்க்காக ஒரு பணம் கடன் வாங்குகிற ஒருத்தர் டெப்டாரு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கா திரும்ப பணத்தை கொடுக்கறதுக்காக. அப்போ அவங்களுக்கு போய் விசாரிப்பாங்க இல்லையா, அதேவும் அவங்க பேன் கார்டு மூலமாக அவங்களோட பேங்கிங்கோட லிங்க் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் 1859 ராபர்டன் அப்படின்றவர் இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் அதாவது ஒரு கைடன்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது 1949 இந்த ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் எல்லாமேவும் சேர்த்து ஏஜென்சி மூலமாக அந்த ஜான் பிராட்ஷீட் அப்படின்றவங்க இது ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணி பண்ண ஆரம்பித்தாங்க. 1933 ஃபார்ம் 1962 இன்வெர்டர் சர்வீஸை வந்து மோட்ஸ் அப்படின்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிரிசில் செட்டப் பண்ணாங்க. அந்த கிரிசில் அப்படின்றது என்னென்னா, அது நான் இங்கே நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. CRISIL அப்படின்றது கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். சி அப்படின்றது கிரெடிட், ஆர் ரேட்டிங், ஐ வந்து இன்ஃபர்மேஷன், எஸ் வந்து சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது 29 ஜான்வரி 1987 இந்தியாவில் ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட் ஏஜென்சியை ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து இட்ஸ் இன்கார்பரேட்டட் ப்ரொமோட்டட் பை த ICICI லிமிடெட் மூலமாக, அப்புறம் UTI ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலமாக என்னது வந்து அலாங் வித் த இன்கார்பரேட் பண்ணாங்க, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த கிரெடிட் ரேட்டிங் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஒரு பணம் கொடுக்குறவங்க ஏமாந்து போகாமல் இருக்காதவங்க, இவங்க ஒரு பேங்க் ட்ரம்பஸியா இல்லை இவங்களால பணம் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு பர்சனுக்கு திரும்ப கொடுக்குற எபிலிட்டி இருக்கா, அவங்களோட ஃபினான்ஷியல் எவ்வளவு, அவங்க எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்க, அவங்க கிராஸ் பேலேருந்து நெட் பே எவ்வளோ வாங்குறாங்க, நெட் பேயில் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் போக அவங்களால எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் லோனுன்னு வாங்கினாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்கள்ட்ட பணம் வாங்க முடியாமல் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் தேவைப்பட்டுச்சு. இது கம்பெனிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, இம்ப்ரூவ் கார்ப்பரேட் இமேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு நான் பாப்புலர் கம்பெனிஸை ஒரு குட் ஃபார்மாக அவங்களால இருக்க முடியும், ஒரு மார்க்கெட்டிங் டூலை ஒரு ஆக்ட் பண்ண முடியும், அவங்களோட பாரோயிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும், அவங்க காஸ்ட்டோட பாரோயிங் ரெடியூஸ் பண்ண முடியும், அவங்களோட ரிசோர்ஸை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனிக்கு. இதே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பர்சனோட ப்ரொஃபஷனல் என்ன, அந்த ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் அவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, அந்த கிரெடிட் ரேட்டிங்க்கு அப்போ இவங்களோட கிரெடிட் ரேட்டிங் 50% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களோட கிரெடிட் எபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பார்த்துட்டோம், ஒரு அளவுக்கு 15th யூனிட்டாக ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இல்லை உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கை மறுபடியும் கூட நம்ம எடுக்கலாம். ஓகே, இப்போது ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெர்ச்சன்ட் பேங்கிங் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை, மெர்ச்சன்ட் பேங்கிங் கான்செப்டை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க SBI இந்தியாவில். நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த டாப்பிக்கில். இது மணி மார்க்கெட் டீல்ஸ் வித் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். த சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் Reserve Bank of India. The leader of the Indian money market is Reserve Bank of India. Next, 1 rupee currency notes of India is issued by the Ministry of Finance, Government of India. Next, treasury bills are instruments used in the money market. The share capital of the State Bank of India is contributed by the RBI. Answer. Interest rate given by bankers on deposit is determined by the RBI. இப்போ நம்ம RBI ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா தான் இந்த கொஷின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். The most liquid clearing house of bank in RBI. Industrial bank are known as investment banks. State Bank of India was established in 1st July 1955. The primary function of commercial bank are receiving deposits and lending money. Overdraft facilities available for current account. Current account ku the overdraft facilities irukku. The most liquid asset from the banker's point of view, cash. Liquid asset banker point of view la cash da. Next, in India, the major 14 banks were nationalized in the year 1969. This is a repeated question. அடிக்கடி கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 banks, commercial banks வந்து nationalized பண்ணது 1969. The loans provided by the RBI, the government, are called ways and means advance. The State Bank of India was established by nationalized the Imperial Bank of India and that first இருந்தது. In India, monopoly of note issue in the hands of RBI, Reserve Bank of India. Credit cards are used by the following institution, commercial banks. Credit card issue பண்றாங்க. Then credit control function is done by following bank, Reserve Bank of India. Fixed deposits also called time liabilities. Time deposits considered are fixed and recurring deposit. DAS schemes has been introduced to prevent the issuing company from misusing the funds of prospective shareholders. Stock investment schemes. Which deposit is useful to low and middle income group? Recurring deposit. Recurring deposit is middle group use பண்ற deposits. Which of the following is considered as a lender of last resort, RBI? Certificate of deposits can be issued for a minimum maturity of dash and maximum period of 3 months to 1 year. Which bank designated gold deposit scheme? SBI. Credit card also known as plastic money. The most important functions of RBI is credit control. CRISIL evaluates the credit documents of company. Which is the order rating agency in India? CRISIL, CARE, ICRA, இது எல்லாமே all of these. Next, a customer can transfer any amount from his account in one branch to the payee accounts kept in another branch of the same bank or in a different bank by mail transfer. Call money is also called overnight. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. Notice money or short term money market are borrowed and lent for a maximum period of 14 days.
Which one of the most important money market instruments? Treasury bill. Bill of exchange drawn by creditor hard is accepted by the debtors. Certificates of deposits and commercial paper introduced by RBI in March 1989. The headquarters of RBI is in Mumbai. What is Hawala? Hawala, illegal transaction of foreign exchange. Which is the largest commercial bank of the country? State Bank of India. In India, the concept of mutual funds first introduced by UTI, Unit Trust of India. The UTI was established in 1964. Merchant banking service regulated by SEBI. Factoring service originated from the recommendation of Kalyana Sundaram Committee. CRISIL was established in 1991. Credit Analysis and Research Limited was established in 1994. The important delivery channel of e-banking is internet banking. The old name of State Bank was Imperial Bank of India. Again repeated questions, then note panni vechukonga. Commercial banks have been in existence from the beginning of the 19th century. Which one of the following is the largest mutual fund? UTI. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 15th யூனிட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம யூனிட் 16 பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் மந்தில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களை இந்த இயரெல்லாம் ஒரு தனியாக ஒரு நோட்டில் ஒரு பேஜ் போட்டு எல்லா யூனிட்லேயுமே வர்ற இயர்ஸை பூரா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆல் த பெஸ்ட்.